Hello all, welcome back. This is Bala from Mayfly Story. நம்ம இன்னைக்கு பார்க்குறது NS 400 செட்டுங்க. ஒரு 400cc மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பஜாஜை தவிர யாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ தேங்க்ஸ் டு பஜாஜ். வாங்க பார்க்கலாம். ஸோ இதோட ஹெட்லாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்புங்க. ப்ளஸ் வந்து லைட்னிங் சிம்பிளோட டிஆர்எல்லும் கொடுக்குறாங்க. கீழே வந்து உங்களுக்கு அப்சைட் டவுன் 4 கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் டேங்க்கில் வந்து ஷார்ப்பான கவுல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி இண்டிகேட்டர் கொடுக்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு கிளச் வந்து 5 லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு கொடுக்குறாங்க. யாரும் ஆஃபர் பண்ண முடியாது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் லைட்டுக்கான சுவிட்சஸ் கொடுத்துறாங்க. ரொம்ப கேர்வியான லெவராகவும் இருக்குங்க. இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டுக்கும் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே சுவிட்சஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதில் பேக்குக்கும் கூட வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். இங்கே வந்து இண்டிகேட்டர் வந்து சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஹார்னுக்கு சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு வந்து மிரர் வந்து நீங்கள் இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு யூஎஸ்பி சாக்கெட் இருக்குது. சார்ஜர் போட்டுருக்கனாலும் போட்டுக்கலாம். ஸோ இதோட டிஸ்பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே தாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் பார்க்குறதுக்கு வந்து இந்த டே டைம்லேயும் ரொம்ப பிரைட்டாகவே இருக்குது. நம்மளால் அது ஈஸியாக வந்து பார்த்தோன்னா பார்க்க முடியும். இங்கே வந்து ஆயிலுக்கு வந்து மெட்டல் கொடுத்துருக்காங்க. இங்கே மிரர் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஹசார்டுக்கு தனியாக சுவிட்சஸும் பவருக்கு தனியாக சுவிட்சஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா E20 அக்சட்டோல் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது. கீக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. 12 லிட்டர் வந்து இதோட கெப்பாசிட்டியாக இருக்குது. ஸோ இந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்பில்டாகவே ஒரு வந்து க்ரிப்பு அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பல்சர் அப்படிங்கிற ஒரு பேட்ஜும் இதில் 2 சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ரிப் தாங்க. இது வந்து இன்பில்டாகவே வந்து வந்துடுதுங்க ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட சீட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து டெஸ்ட் ரைட் பைக். அதனால தான் என்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டேமேஜாக இருக்குது. இது ஒன்றும் ஓகே. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லக்கேஜ் வைக்கிறதுக்கு கூட ஆப்ஷன் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப வந்து பார்த்தோன்னா தின்னாகவும் இருக்குது. இங்கே எல்இடி லைட்டு வந்து கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர். இந்த மட்கார்டு வந்து ரொம்ப ப்ராடாக இருக்குது. டயர் சைஸ் வந்து 145/70 ரியர் வீலுங்க. இதில் வந்து கிரெமெக்கா வந்து சிங்கிள் காலிபர் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. டுவெல் சேனல் ஏபிஎஸோட கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரிமூவபிள் வந்து பேசஞ்சர் ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஆயில் கேன்வர் ரியர் பிரேக்குங்க. இங்கே வந்து அண்டர்பில்லி எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதோட கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதுதான் இதில் கொஞ்சம் நெகட்டிவான தாட்டு. ஈஸியாக வந்து பார்த்தோன்னா பிரேக்கர்ஸில் அடிக்கும் இது. ஸோ இதோட சவுண்டே வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் லெவலில் இருக்குங்க. என்ஜின் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா 400cc அதாவது 373 சம்திங் வரும். அதே பழைய ஃப்ரேம்லேயே இதை அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது வந்து வைடாக ஓப்பனாக ஆபியஸான ஒரு லிக்விட் கூலண்ட்டு வந்து ப்ளஸ் கவரோடு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ரேடியேட்டர் ப்ரொடக்டரோட கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டுவெல் சேனல் ஏபிஎஸோட பெரிய டிஸ்க் பிரேக் கிரெமெக்கா டுவெல் காலிபரோட கொடுத்துருக்காங்க. இது வந்து 110 செக்ஷன் டயர் ஆக்சுவலாக NS 400 பேட்ச்சு. இங்கே வந்து நம்பர் பிளேட்டுக்கு வந்து ரொம்ப சாலிடாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, பைக் வந்து ரொம்ப குயிக்காக ரொம்ப கிளியராக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். டோன்ட் ஃபர்கெட் திஸ் இஸ் பாலா ஃப்ரம் மேஃப்ளை ஸ்டோரி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை பாய்.